அது 93 வைகோ வெளியில வரும்போது 2 இளவட்ட பசங்க கொளுத்தின்னு இறந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் பேர் இடிமழை உதயம். அதே மாதிரி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகும்போது ஒரு பஸ்ஸையே கொளுத்துனாங்க. அதுல கோகிலவாணின்னு ஒரு பொண்ணு, மீதி 2 பொண்ணு பேர் எனக்கு மறந்து போச்சு. பஸ்ஸையே கொளுத்திட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், விவசாய கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நிலைமை வந்துடக்கூடாது, எல்லாம் அரை டிக்கெட்டுங்க, இந்த ஆத்திரத்துல எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இவர் என்ன பண்ணாரு, எஃப்ஐஆர் போடல. அதெல்லாம் மேலிடத்துல இருந்து பாத்துக்கிட்டோம், அடுத்த ஸ்டெப் பாத்துக்கிட்டோம். சிங்கிள் ஜட்ஜி, அப்புறம் கோர்ட்டு, எஸ்ஐடி எல்லாம் வந்துடுச்சு. இதனால ஸ்டாலின் என்ன செஞ்சாரோ அது எக்ஸலண்டான ஒர்க். அது குறை சொல்லுவாங்க, எல்லாருமே குறை சொல்லுவாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் விஜய் ஃபீல்டுக்கு போகல, போக மாட்டாரு, அவர் கவலையே கிடையாது, போக மாட்டாரு. அதை நினைச்சாலே நமக்கு கண்ணீர் வரும். எல்லாம் மனுஷன் தானே, எல்லாம் உயிர் தானே. இவருக்கு 10 பவுன்சர் வேணுமா, பப்ளிக்கு சாகணும், என்ன இது நியாயம்? உன் உயிருக்கு மட்டும் 10-20 பவுன்சர். இது எல்லாம் இந்த கேமே பிஜேபி தான். விஜயுடைய அரசியல் பயணம் இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? பூஜ்யங்க. மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது, பீப்புள் ஆர் நாட் ஃபூல். இதெல்லாம் கணக்குல வச்சுதான் ஸ்டாலின் எஃப்ஐஆர் போடல, அரெஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்களே, அரை டிக்கெட் மாதிரி. இவங்க எல்லாம் ஏதோ ஒன்று போய் எங்கேயோ ஒரு பஸ்ஸு கொளுத்திட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி சூசைட் பண்ணி எரிஞ்சிட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு நாளைக்கு என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் யோசனை பண்ணி தான் செஞ்சிருக்காரு.